டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல 2012ல 38 கொஸ்டினா இதை தான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு 3 நம்பரை கூட்டுனா நம்மளுக்கு வந்து 540ன்னு ஆன்சர் வரணும். அந்த 3 நம்பர் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக இங்கே யூஸ் பண்ணுற ஃபார்முலா என்னன்னா எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு 540. அப்போ இங்கே மொத்தம் எத்தனை எக்ஸ் இருக்கு? 1 2 3. ஓகேவா? இதை ஃபுல்லாக அடிஷன் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ 3x இருக்கு. ஸோ 3x பிளஸ் 1 பிளஸ் 2 3 போட்டோம். இப்போ 3x பிளஸ் 3 ஈக்குவல் டு 540. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 3x இங்கே வச்சுட்டு 3யை இந்த பக்கம் கொண்டு போகிறாங்க. ஸோ 540 மைனஸ் 3யோட வேல்யூ என்ன வரும்னா 537. ஸோ 3xோட வேல்யூ 537. ஓகேவா? 3xோட வேல்யூ ஃபிக்ஸ்டாக வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ் 3 இங்கிட்டு போகுது. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 537 டிவைட் பை 3. இதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 179 ஆன்சர் வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னன்னா 179. இப்போ எக்ஸோட வேல்யூ 179னா இந்த ஃபார்முலால எக்ஸ் வர இடத்துலலாம் 179 போட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ஃபார்முலா தான் எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு 540. அப்போ 179, ஏன்னா எக்ஸோட வேல்யூ 179 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால 179 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1ன்ற இடத்துல 179 பிளஸ் 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 2ன்ற இடத்துல 179 பிளஸ் 2 ஈக்குவல் டு 540. இப்போ 179ஓட 1 கூட்டினா 180, 179ஓட 2 ஆட் பண்ணோம்னா 181 ஈக்குவல் டு 540. இப்போ 179 பிளஸ் 180 பிளஸ் 181 கூட்டினா உங்களுக்கு 540 ஆன்சர் வரும். அண்ட் அந்த 3 வேல்யூ வந்து இதான். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா?